எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட்டே 1/4 கிலோ அளவு பட்டாணியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஊறின பட்டாணியை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ 1/4 கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம பட்டாணிக்குள்ளே சேர்த்திக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணினாலும் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலானாலும் சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ விசில் போயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு இந்த பட்டாணியை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டிங்கனாலே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போது இந்த பட்டாணி குருமாவை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா பொடிஞ்ச உடனே இந்த குருமாவில் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் இதை இன்றைக்கி பூரி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.